ஓகே வணக்கம். டுடே செஷனில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூ நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ஸ்லைடில். அதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன், ரீகால், ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகால் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஷியேஷன் அதாவது டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒரு வேர்டிங்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன வேர்டிங்ஸ் எல்லாம் அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்கான மீனிங்கை கொடுக்கும் அப்படின்ட்டு. அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஸ்டீப்னஸ். இப்போ ஸ்டீப்னஸ்ங்கிறது அந்த கிராஃப் வந்து எந்த அளவுக்கு ஸ்டீப்னஸாக இருக்குது, செங்குத்து தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. அடுத்து என்னென்னா க்ரோத் அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய க்ரோத் என்ன அப்படிங்கிறதும் அந்த டெரிவேட்டிவ்ஸை தான் டினோட் பண்ணோம். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய ஸ்பீட் என்ன அப்படிங்கிறதும் டெரிவேட்டிவ்ஸை தான் டினோட் பண்ணோம். அடுத்து ஸ்லோப் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து டேஞ்சண்ட். அந்த வரிசையில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்சஸ். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒயில் எந்த அளவிற்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதா ரேட் ஆஃப் சேஞ்சஸ். அதை எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? சக்ஸஸிவ் பாயிண்டில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 2 அதில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு 1, 2 3 அதில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு 1, 3 4 எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு 1. அப்போது சக்ஸஸிவ் அடுத்தடுத்த பாயிண்டில் அது எவ்வளோ யூனிட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 1 யூனிட் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது எக்ஸில் 1 யூனிட் சேஞ்ச் ஆகும்போது ஒயிலையும் எவ்வளோ தான் சேஞ்ச் ஆகுது, 1 தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அது கான்ஸ்டண்ட்டாக எல்லா சக்ஸஸிவ் பாயிண்ட்டுக்கும் பொருந்தும். ஸோ அப்போ இதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சஸ் 1. ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்கிறது கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அந்த வரிசையில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கேரக்டர் யார் அப்படின்னா டிஃபைன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷன் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் எக்ஸாக்ட்லி 1 அவுட்புட் இருக்கணும். அந்த ரிலேஷன் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு இன்புட்டுக்கும் எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 அவுட்புட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ரிலேஷனை தான் என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது இந்த கிராஃப் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து இன்புட்டுங்கிறத எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ எல்லாமே இன்புட்டுன்னு எடுக்கலாம், ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது எல்லாமே அவுட்புட்டுன்னு எடுக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1ங்கிற ஒரு இன்புட் கொடுக்குறேன். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது 1. 2ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன், அவுட்புட் 2. 3ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன், அவுட்புட் 3. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் ஆஃப் அவுட்புட் தான் கிடைக்குது. ஒரு இன்புட்டில் ஒரே ஒன்லி 1 அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் வித் த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் விச் இஸ் த டைப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு mx + c. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமாக வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்க போகுது. அப்போ அதில் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு mx + c. இப்போது இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனோட டைப் ஒய் ஈக்குவல் டு mx + c. இப்போ ஒய் ஈக்குவல் டு mx + c அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும்? இப்போ எம்முக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். எம்முக்கு பதிலாக வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். கான்ஸ்டன்ட்டுக்கு 0 கொடுத்துங்க. அடுத்து எம்முக்கு பதிலாக 2 3 4 அப்படின்னு நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த எல்லா ஸ்ட்ரெயிட் லைனுமே எதுக்குள்ளே அடங்கியிருக்கும் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு mx + c. சரி, இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம அந்த கிராஃப் வச்சு சொல்லலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற கிராஃபை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னாலே அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிடும். ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், ரேட் ஆஃப் சேஞ்சஸ். அப்போ இதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சஸ் என்ன? அப்போது எக்ஸில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ஒயில் எந்த அளவிற்கு சேஞ்ச் ஆகுது
அப்படின்னு சொல்கிறது தான் ரேட் ஆஃப் சேஞ்சஸ்ன்னு ஏற்கனவே பார்த்தோம். எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, ஒயில் சக்ஸசிவ் பாயிண்டில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1 2 அதோட டிஃப்ரென்ஸ் 1, 2 3 அதோட டிஃப்ரென்ஸ் 1, 3 4 அதோட டிஃப்ரென்ஸ் 1, 4 5 டிஃப்ரென்ஸ். எக்ஸில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு யூனிட் ஆஃப் சேஞ்சுக்கும் ஒயில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, 1 சேஞ்ச் ஆகுது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சக்ஸசிவாக பாயிண்ட்லையும் எவ்வளோ தான் சேஞ்ச் ஆகிட்டே போகுது அப்படின்னா 1 தான் சேஞ்ச் ஆகுது. அப்போது இதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது 1. இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு எடுத்ததுனால அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சஸ் 1. இப்போ 2x எடுங்க. அப்போ இதில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டே போகும், எக்ஸோட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 2ஆக சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஒய்ஸ் ஈக்குவல் டு 3x எடுங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒவ்வொரு யூனிட் ஆஃப் எக்ஸோட சேஞ்சஸுக்கும் எவ்வளோ சேஞ்ச் ஆகும், 3 3ஆக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இந்த ஒய்ஸ் ஈக்குவல் டு mx + cங்கிற டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் அதனுடைய ஸ்லோப், அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகும். ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னால் 1 1ஆக சேஞ்ச் ஆகும், 2xனால் 2 2ஆக சேஞ்ச் ஆகும், mxனால் mm சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அட் எவரி பாயிண்ட். ஓகேவா? அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு mx + c அந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்திங்கன்னா அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சஸ், அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அட் ஈச் பாயிண்ட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான் எடுக்கிறோம். அது எந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு a வேர் a இஸ் an integer. அப்போ இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு a. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏங்கிறது இங்கே என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இன்டிஜர், அது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 2 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆல்வேஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு 2னா 2ங்கிற பாயிண்டில் கட் பண்ணும், ஒய்யோட 2ங்கிற பாயிண்டில் கட் பண்ணும், பேரலாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஒய்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்திங்கன்னா 3ங்கிற பாயிண்டில் கட் பண்ணும், பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். 4னா 4க்குள்ளே கட் பண்ணும், 5னா 5ல் கட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ரூல். ரைட், இப்போ இந்த ஒய்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைனில் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ஒயில் எந்த அளவிற்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1னா ஒய்க்கு வேல்யூ 2, எக்ஸுக்கு வேல்யூ 2னா ஒய்க்கு வேல்யூ 2, எக்ஸுக்கு வேல்யூ 3னா ஒய்க்கு வேல்யூ 2. ஒய்யோட சக்ஸசிவ் வேல்யூவில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே சக்ஸசிவ் பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் 0. அடுத்த சக்ஸசிவ் பாருங்கள் 0, அடுத்த சக்ஸசிவோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 0. அப்போ எக்ஸோட ஒவ்வொரு யூனிட் சேஞ்ச் ஆகும்போதும் ஒயில் எவ்வளோ யூனிட் சேஞ்ச் ஆகுது, 0 யூனிட். தட் மீன்ஸ் அங்கே சேஞ்சே ஆகலை. எக்ஸில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சேஞ்சுக்கும் ஒயில் என்ன செய்யலை, நோ சேஞ்சே ஆகலை. எல்லாமே எப்படி தான் இருக்குது, 2 2 2 2ன்னு ஒரே நம்பர்லே தான் இருக்குது. அப்போ சேஞ்ச் ஆகலை. எக்ஸில் ஒவ்வொரு வேல்யூ மாறும்போதும் ஒய் என்னவா தான் காமிக்குது, 2 அப்படின்னு தான் காமிக்குது, அங்கே சேஞ்சஸே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு செகண்ட் டேலையும் 2 சென்டிமீட்டர் தான், தேர்ட் டேலையும் 2 சென்டிமீட்டர் தான், ஃபோர்த் டேலையும் 2 சென்டிமீட்டர் தான். ஒவ்வொரு நாளும் அதோடைய க்ரோத் எப்படி தான் இருக்குது, அதே அளவில் தான் இருக்குது, அங்கே சேஞ்சஸே ஆகலை. இட் ஹாஸ் நோ சேஞ்ச். அப்போ அங்கே க்ரோத்தே இல்லைன்னு அர்த்தம். அப்போ க்ரோத்தே இல்லைன்னா ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இல்லை, ரேட் ஆஃப் சேஞ்சஸ் இல்லைன்னா 0. புரியுதா? அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இட் ஹாஸ் நோ க்ரோத் அட் எனி பாயிண்ட். அப்போது நோ க்ரோத் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆல்சோ 0. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்சஸ் 0 அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒய்ஸ் ஈக்குவல் டு a அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட டிஃப்ரென்ஷியேஷன் 0. ஓகே, இப்போ அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரெயிட் லைன் என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a. ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னவாக இருக்கும்?
ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் x is equal to a அப்படின்னு எடுத்திருக்கோம். இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். எப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அந்த அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபங்க்ஷனாக முதல்ல இருக்கணும். ஃபங்க்ஷனாக இல்லை அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷனுங்கிற பார்ட்டுக்குள்ளே போகணுங்கிறது நாட் நெசசரி. ஸோ அப்போ முதல்ல ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரே ஒரு நம்பர் ஆஃப் அவுட்புட் இருக்கணும். ஒரு நம்பர் ஆஃப் இன்புட் கொடுத்தோம்னா ஒரு நம்பர் ஆஃப் அவுட்புட் கிடைக்கணும். கவுண்டிங் தான் இங்கே ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இங்கே x is equal to a, அதாவது x is equal to 1 அப்படின்னு நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். எப்படி வந்து y is equal to aங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து parallel to x axis இருந்துச்சோ, இங்கே x is equal to aங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஜஸ்ட் parallel to y axis, ஆப்போசிட்டாக இங்கே வச்சுக்கோங்க. நான் இப்போ ஏக்கு பதிலாக 1ன்னு எடுத்திருக்கேன். x is equal to 1. x is equal to 1னா எக்ஸோட வேல்யூ 1லேருந்து வெர்டிக்கலாக லைன் வரையணும். சரியா? சரி, இப்போ நம்ம இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ இங்கே 1 கொடுக்குறோம். 1 கொடுக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். 1ன்னு ஒரு அவுட்புட் கிடைக்கி, 2 கிடைக்கி, 3 கிடைக்கி, 4 கிடைக்கி, 5 கிடைக்கி, இப்படி போய்கிட்டே இருக்கும். நாம் கொடுத்தது ஒரே ஒரு நம்பர் ஆஃப் இன்புட்டு தான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் அவுட்புட் கிடைக்குது. ஒரு இன்புட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்புட் கிடைக்குது? இன்ஃபைனைட். அப்போ மோர் தென் 1 கிடச்சிச்சினாலே ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லிடலாம். அது முதல்ல ஃபங்க்ஷனாக இல்லை அப்படின்னா அங்கே ரேட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து டஸ் நாட் டிஃபைன். அப்போது ரேட் ஆஃப் சேஞ்சஸ் டிஃபைன்ட் இல்லை அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆல்சோ டஸ் நாட் டிஃபைன். அப்போ x is equal to aங்கிற டைப் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? we cannot define the differentiation. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட அடுத்த சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.